வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் சாங் லிரிக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே உங்களுக்கு கேன்வாஷ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சோலோவாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் 4:5 ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக வந்துட்டு அந்த கிராப்பிங்கில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை டச் பண்ணி லைட்டாக கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 7 இல்லைனா 6 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒயிட் பார்டரும் தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். அது வந்து ஒயிட் பார்டர் தெரியாத மாதிரி இதாகும். நீங்கள் கரெக்டாக வந்து தெரிகிற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற பார்டர்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் செட் பண்ணிக்கோங்க. கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி கிராப் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். மறுபடியும் கீழே காப்பின்ற ஆப்ஷனை கொடுத்து சென்டரில் இருக்க இந்த இமேஜுக்கிட்டே செட் பண்ணோம். ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃப்ரேம்லேயும் கரெக்டாக வந்துட்டு டச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அது வந்து டச் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி சைடில் இருக்க அந்த ஃபோட்டோவிலையும் டச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு மறுபடியும் அதே மாதிரி 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்துட்டு மெர்ஜ் ஆகும். இப்போ இதை 3 ஃபோட்டோவும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நம்ம சேனல் நேம் சைடாக இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்கிற மாதிரி அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வேறு லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஓனாக டெக்ஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதே லிரிக்ஸ் இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுருங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்துட்டு அதை எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏதாவது 2 எமோஜிஸ் உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த எமோஜி வந்து நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க.
வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க ஆடியோ உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர்ஃபுல் ஹார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள், அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே எடிட் பண்ணிடலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.